திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார் நம்முடைய மாண்புகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு மாநாடு என்றால், ஒரு கூட்டம் என்றால் எப்படி நடத்திட வேண்டும் என்பது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தி காட்டிய ஒரு வெற்றி மாநாட்டை நேற்று அவர் நடத்தி காட்டினார். லட்சோப லட்ச இளைஞர்கள் கலந்து கொள்கின்ற அந்த மாநாட்டில் அவர் பேசும் பொழுது, இளைய சமுதாயத்தை எப்படி நாம் ஒழுங்கமாக நாம் நடத்திட வேண்டும், 1 கோடி மக்கள் இருந்தாலும் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தேவையில்லை, 1 லட்சம் பேர் இருந்தாலும் கட்டுப்பாட்டோடு அந்த இளைஞர் இருந்தால் போதும் என்று நேற்று உரையாற்றிய நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள். இங்கே பேசிய நம்முடைய பசுமன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல, இன்றைக்கு அரசாங்கம் சார்ந்து பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இளைய சமுதாயமாக இருந்தாலும் இன்றைக்கு தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துபவர் தான் இன்று நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள், என்னுடைய திருவெம்பூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள், நான் அடிக்கடி சொல்வதுதான், திருச்சி மாவட்டம் என்பது என்னுடைய சொந்த ஊர் என்று சொன்னால் திருவெம்பூர் தொகுதி என்பது என்னுடைய சொந்த வீடு என்று நான் சொல்வேன். அப்படி இந்த கூத்தைப்பார் பகுதிக்கு ஏறத்தாழ இந்த 2021-25 குறிப்பாக நாங்கள் செஞ்ச ஒரு சில திட்டங்களை மட்டும் இன்றைக்கு உங்கள் முன்பு நான் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சாலை வசதிகள் ஏறத்தாழ 5.82 கோடி, குடிநீர் வசதி 8.73 கோடி, வடிகாலுடன் கூடிய ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் 2.8 கோடி, மழைநீர் வடிகால் அமைத்தல் 1.39 கோடி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகம் மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல் 1.09 கோடி. ஆக இதே வரிசையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சமுதாய கழிப்பிடம் பழுது பார்த்தல், பயண நிழற்குடை அமைத்தல், படித்துறை அமைத்தல், பொது கழிப்பிடம் அமைத்தல், சீரமைத்தல் மற்றும் ஆழ்துளை கிணற்றுடன் கூடிய மின் மோட்டார் அமைத்தல், திட்டக்கழிவு மேலாண்மை வளம் மீட்பு பூங்காவில் மேற்கூழுடன் உலர்களம் அமைக்கும் பணி மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, திட்டக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மின்கலத்தில் இயங்கும் வாகனம் மற்றும் டிப்பருடன் கூடிய மினி லாரி கொள்முதல் செய்தல், அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திற்காக தளவாட பொருட்கள் வழங்குதல், கழிவுநீர் ஊர்தி கொள்முதல் செய்தல், இடுகாடு மற்றும் தகனம் செய்யும் இடத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, பூங்கா அமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல், புதிய மின்கம்பங்களுடன் LED விளக்கு அமைத்தல் மற்றும் பழைய தெரு விளக்குகளை LED விளக்குகளாக மாற்றம் செய்தல் என்று ஏறத்தாழ ஒரு 23.64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாம் செய்ததை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே நம்முடைய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது, குறிப்பாக இந்த ஜெயநகர் பகுதி B பிளாக் 1, 5, 8, 9, 10 மற்றும் 11வது குறுக்கு தெருக்கள் மற்றும் A பிளாக் 2, 3, 4, 8, 11 மற்றும் 12வது குறுக்கு தெருக்களில் தார் சாலை அமைத்தல் மற்றும் ஏறத்தாழ 92.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதை செய்திருக்கின்றோம். அதே போன்று வார்டு எண் 5 ஜெயநகர் பகுதியில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி அமைத்தல் என்று 45.1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த பணியெல்லாம் நடைபெற்று வருகிறது என்று சொல்லும் பொழுது, நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், மக்கள் நம்மை நம்பி வாக்களித்து விட்டார்கள், நாமும் வெற்றி பெற்று விட்டோம், சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இன்றைக்கெல்லாம் நாம் பணியாற்றுகிறோம் என்று சொன்னாலும் நம்முடைய மக்களுக்கு நாம் சொன்னதை நிறைவேற்றுவதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்திட வேண்டும். ஆக முதல்ல அதை செய்யுங்க என்று சொல்லக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் இன்றைக்கு அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், அது பேரூராட்சியுடைய தலைவராக இருந்தாலும் துணைத் தலைவராக இருந்தாலும் ஆங்காங்கே இருக்கின்ற மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கென்று ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதியாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எனக்காக வருகின்ற நிதியையும் அவருக்கு நான் தருவதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றையும் பகிர்ந்து பார்த்து எந்தெந்த பகுதிக்கு உடனடியாக தேவை எது இருக்குது என்பதை உணர்ந்து இன்றைக்கு அதையெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உரையாற்றிய நம்முடைய பசுமன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது, ஒரு தேர்தல் என்பது எவ்வளவு முக்கியம், நீங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார். குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது, பிள்ளைங்க முதல்ல படிக்க வைங்க, நான் திருமண உதவி தரேன் என்று சொன்னவர் கலைஞர் என்று ரொம்ப அழகாக 8வது படிக்க வைங்கன்னு சொல்லி ஒரு நிதி, 10வது படிக்க வைங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தரேன், 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தருகிறேன் என்று சொல்லி பிள்ளைங்க படிச்சா போதும், கட்டின கணவன் கைவிட்டாலும் கல்வி கைவிடக்கூடாது என்று நினைத்தவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை மிக தெளிவாக இங்கே எடுத்து சொன்னார். அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததன் காரணமாகத்தான் வீட்டில் பொம்பளை பிள்ளை படிக்குதா, தயவுசெய்து 12வது வகுப்போடு நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பி வைங்க,
அது 3 வருட கல்லூரி படிப்பா தான் நான் 36,000 ரூபாய் தரேன், அது 4 வருட கல்லூரி படிப்பா தான் நான் 48,000 ரூபாய் தரேன், ஆக மாதம் 1000 ரூபாய் தரேன், தயவு செஞ்சு பிள்ளைங்களை படிக்க வைங்க என்று சொல்லவர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பொம்பளை பிள்ளையே இல்லைங்க, பையன் தான் இருக்கா, கவலைப்படாத, பையனையும் படிக்க வைங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் அந்த பையனுக்கு நான் மாசம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக நீங்க போடுற ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தை எப்படி மாற்றுகிறது. ஓட்டு போட்டோம், ஜெயிச்சாங்க, வந்தாங்க, போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணத்தில் எங்களுடைய பெண்கள் எல்லாம் பயணம் செய்ய வேண்டும் என்று நான் கையெழுத்து. ஆக இந்த ஒரு ஓட்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க, 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்களே, அப்போ உங்கள் ஓட்டோட மதிப்பு என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன உரிமை தொகை என்பது இன்றைக்கு 1000 ரூபாய் வழங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 1,30,00,000 குடும்பத்திற்கு இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அப்போ உங்க ஓட்டோட மதிப்பு என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. ஒன்றும் இல்லை, நீங்க சாலையில போகும்போது யாராவது அடிபட்டு போயிட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டை சார்ந்த மட்டும் இல்லை, வேற மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஏன் வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தன் அடிபட்டு போனா கூட அவனை கொண்டு போய் வேடிக்கை பார்க்காம தயவுசெய்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நீங்க சேருங்க. அப்படி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நான் 5000 ரூபாய் நான் தருகின்றேன். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கமே 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுக்கான உதவியை செய்யும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வர்றாரு. ஆக வருகை தந்திருக்கிற மக்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த திட்டத்துல மனிதாபிமானத்தை எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வர்றார் அப்படிங்கிறத நீங்க மறந்துருக்க கூடாது. நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் நம்ம கலர் டிவி அப்படிங்கிறது ஒன்று வரல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடா போய் எட்டி பார்த்து நம்ம பிள்ளைங்களாம் டிவி பார்த்துருந்த பொழுது வீட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாரு, சரி எல்லாம் கிளம்புங்க, முடிஞ்சு போச்சு, நாங்க தூங்கணும், லைட் ஆஃப் பண்ணணும் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வரும் பொழுது அதை உணர்ந்த கலைஞர் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் கலர் டிவி நான் கொடுக்குறேன் என்று சொல்லி கொடுத்தது வெறும் டிவி மட்டுமல்ல, நம்முடைய தன்மானம் அப்படிங்கிறத நீங்க மறந்திருக்க கூடாது. ஆக இப்படி ஒவ்வொன்றாக கலைஞர் கொண்டு வர அதோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் மதிய உணவு திட்டம் வரும்போது காலை உணவு திட்டம் இவர் அவர் கொண்டு வந்துறாரு. அங்க பொம்பளை பிள்ளைங்களா நீங்க படிக்க வைங்க, நான் திருமண உதவி தரேன் என்று சொன்ன பொழுது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம் சொல்லி அதை அந்த சட்டத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, பெண்களையும் ஓதுவாராக ஆக்கி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். முதல் தலைமுறை பட்டதாரிக்கு நான் இடஒதுக்கீடு தருகிறேன், பிள்ளைங்களை படிக்க வைங்க என்று அவர் சொன்னார். இன்னைக்கு தமிழ் புதல் திட்டத்தின் மூலம் நம்ம 1000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் வருகை தந்த தாய்மார் ஒன்று நீங்க உணர வேண்டும். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு போடுன்னு சொன்ன காலம் ஒரு காலம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளைக்கு கல்வி பாலை கொடுங்கள், அந்த பிள்ளை உயர்ந்து நிற்கும் என்று சொல்லுவதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள்லாம் மறந்திருக்க கூடாது. அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒன்றியத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, என்னடா என்ன பண்ணாலும் என்ன இடையூறு கொடுத்தாலும் தமிழ்நாடு மட்டும் எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு அவங்க செய்யறாங்க. உதாரணத்துக்கு நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒன்றிய அரசுல இருந்து அது நம்மளோட பணம், அவங்க நம்ம கொடுக்குற பணம், நம்ம உழைச்சி அனுப்பக்கூடிய வரி பணத்தின் மூலமாக என்னுடைய துறைக்கு மட்டும் வர வேண்டியது ஏறத்தாழ 3548 கோடி. இந்த 3548 கோடியும் யாருக்கானது என்று சொன்னால் ஏறத்தாழ 40 லட்சம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அது சார்ந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 32,500 நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கையில் நீ கையெழுத்து போடு, நாங்க சொல்ற கொள்கைகளுக்கு நீ ஒத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டினா அடுத்த நிமிஷம் நான் பணம் தரேங்க. இது இந்த கடந்த 2 வருஷமா நடைபெறுகின்ற பிரச்சனை. ஆனா இத்தனை ஆண்டு காலம் எதுவும் சொல்லாம எல்லா மாநிலத்துக்கும் தர வேண்டிய அந்த உரிமையை நமக்கு வழங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த 2 வருடமாக நமக்கு வழங்க வேண்டிய பணத்தை நிறுத்துறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், எங்களுக்கா நீங்க ஓட்டு போறீங்க, உங்களுடைய 40 லட்சம் பிள்ளை எக்கடு கட்டா எங்களுக்கு என்ன, 32,000 ஆசிரியர்கள் எக்கடு கட்டா எங்களுக்கு என்ன என்று நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்துதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு, உன் கொள்கையை ஒத்துக்கிட்டு பணம் போடுறதுனால நீங்க 10,000 கோடி கொடுத்தாங்க தேவையில்ல, என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கணும் எனக்கு தெரியும் என்று சொன்னவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக இப்படி திட்டங்களை பார்த்து செய்யும்போது நமக்கான எவ்வளவு நிதி நெருக்கடியை தந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கை இன்னைக்கு எட்டி இருக்கக்கூடிய முதல் மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுத்தமா கஜானா காலி பண்ணி வச்சுட்டு போனதுக்கு பிறகு நம்முடைய பொருளாதாரம் சார்ந்ததை நாம் உயர்த்திட வேண்டும். அந்த பொருளாதாரம் சார்ந்து நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்த பிறகு நாம் சொன்ன வாக்குகள் ஒவ்வொன்றையும் படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஏறத்தாழ 1,30,00,000 பேருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய அளவுக்கு நாம் அதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் அதையெல்லாம் நீங்கள் சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்வது போலதான்
தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் 2.0 என்பது 2026 தேர்தலில் மீண்டும் அது தொடங்கும். இப்ப என்னென்ன திட்டமாக கொண்டு வந்திருக்கின்றோமோ குறிப்பாக இந்த உரிமை தொகை என்று வரும்பொழுது இன்றைக்கு வளர்ந்த நம்முடைய நாட்டில் நம்முடைய பெண்கள் நம்முடைய தாய்மார்களாம் உரிமை தொகையை பெறும் பொழுது அந்த உரிமை தொகையோட தொகையும் உயரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக வருகை தந்த நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சி, நம்முடைய குடும்ப வளர்ச்சி, நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவருடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவர் கொண்டு வருகின்ற திட்டம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆதரவை நீங்கள் தெரிவித்திட வேண்டும். வருகை தந்திருக்க நீங்கள் உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது தொடர்ந்து 2026 உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனால் இருக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.